இந்த 5 அறிகுறிகளை விட்டு விலகிவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 1. பயம், பதட்டம், கவலை தரக்கூடிய இடம். நீங்கள் இருக்கும் இடத்தில் பதட்டமாகவோ பயமாகவோ அல்லது மன அமைதி இல்லாதது போல் உணர்ந்தால் இந்த நிலைமை உங்களுக்கு சரியானதல்ல என்பதை காட்ட அல்லாஹ் வைத்திருக்கும் வழியாக இருக்கலாம். உன்னுடைய வழிகாட்டுதலை நம்பி அந்த இடத்தை விட்டு விலகி உங்களுக்கு அமைதியை தரும் இடத்திற்கு செல்லுங்கள். 2. அனைத்து கதவுகளும் மூடிவிட்ட நிலையில் நீங்கள் தொடர்ந்து பின்னடைவு மற்றும் நிராகரிப்பை சந்திக்கும் போது அது எனக்கு வந்த துரதிர்ஷ்டம் என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களை காணாத ஒன்றிலிருந்து பாதுகாக்க அந்த கதவுகளை மூடக்கூடும். அதன் உள்ளே நுழைவதற்கு பதிலாக இதைவிட சிறந்த கதவை இறைவன் எனக்கு திறந்து வைப்பான் என்று நம்புங்கள். 3. உங்கள் ஈமானை பலவீனப்படுத்துவது. ஒரு நபரோ அல்லது ஒரு இடமோ உங்கள் தொழுகையை புறக்கணிக்க அல்லது அல்லாஹை மறக்க காரணமாக அது அமைந்தால் அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். உங்கள் ஈமானை வலுவாக வைத்திருப்பது மிக முக்கியம். ஈமானை பலவீனப்படுத்தும் எதுவாக இருந்தாலும் அதனை விட்டு விலகி இருக்க வேண்டும். 4. சோர்வாகவும் கவலையாகவும் உணருதல். தொடர்ந்து சோர்வாக அல்லது கவலையாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு சில மாற்றம் தேவை என்பதற்கான அறிகுறியாகும். அல்லாஹ் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புகின்றான், கவலையாக இருப்பதை அல்ல. அல்லாஹ்வை நம்பியோருக்கு அவன் சிறந்த பாதையை காட்டுவான். 5. மீண்டும் மீண்டும் வரும் பிரச்சனைகள். மீண்டும் மீண்டும் ஒரே பிரச்சனை வேறு வேறு சூழ்நிலைகளில் தொடர்ந்து வரும்போது அது தற்செயலான நிகழ்வு அல்ல. அது அல்லாஹ் உன்னிடம் ஏதாவது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்வதற்கான அறிகுறி. இது அல்லாஹ்வின் எச்சரிக்கை. இதை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. இதை மற்றவர்களுக்கு பகிர்வதால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. நீங்கள் பகிர்வதால் இது தேவைப்படும் ஒருவருக்கு உதவும் இன்ஷா அல்லாஹ். யாராவது ஒருவர் ஒரே ஒரு நல்ல செய்தியை பகிர்ந்தால் அதை யாராவது ஒருவர் பின்பற்றி அமல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அந்த செய்தியை சொன்னவர் இந்த உலகத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட அவருக்கு தொடர்ந்து நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும்.